ஹலோ. ஆமா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி, வாங்க வாங்க. சரி, வச்சிரட்டா? ஆ. என்னங்க, யாருங்க போன்ல? எங்க அக்கா தான் போன் பண்ணியிருந்தா சின்ன பொண்ணு. நாளைக்கு எங்க அக்காவும் மாமாவும் ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அதனால நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். என்னதெல்லாம் வேணும்னு லிஸ்ட் போட்டு சொல்லிரு. நான் இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க அக்காவுக்கு சிக்கன் பிரியாணினா நல்லா பிடிக்கும். அப்படியாங்க? சிக்கன் பிரியாணி தானே, செஞ்சுட்டா போச்சு. அப்புறம் கொஞ்சம் அடை பாயசமும் வைக்கணும். அதுக்கும் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னா. சரிங்க, பாயசம் தானே, வச்சிருவோம். நான் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்கு, எதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போறவனா உங்களுக்கு லிஸ்ட் தரேன். நீங்க போய் வாங்கி வச்சிட்டீங்கன்னா காலையில சீக்கிரமே எழுப்பி சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவேன். சரிம்மா, நீ லிஸ்ட்டை போட்டு வை, நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, முக்கியமான விஷயம் மறந்துட்டேனே. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வாரேன். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? நம்ம ரெண்டரை பேசிட்டு தானே இருந்தோம். திடீர்னு எதுக்கு ஒரு நிமிஷம் நீ உள்ள போயிட்டு வந்தா? அது ஒண்ணும் இல்லைங்க, நாளைக்கு உங்க அக்காவும் மாமாவும் வராங்கல்ல, வழியில ஒரு குத்து விளக்கு இருந்து பாத்துடுங்க. அதை எடுத்து உள்ள வைக்கணும்னு நினைச்சிருந்தேன், மறந்தே போச்சு. இப்பதான் ஞாபகம் வந்து அதான் எடுத்து உள்ள வச்சுட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு, எங்க அக்காவும் மாமாவை பார்த்தா உனக்கு என்ன களவாணி போலியா தெரியும்? எதுக்கு இப்ப குத்து விளக்கெல்லாம் எடுத்து உள்ள ஒளிச்சு வச்சுட்டு வரா? அட, நீங்க வேற. அந்த குத்து விளக்கு போன மாசம் நம்ம உங்க அக்கா வீட்டுக்கு போனோம்ல, அப்ப அவியலுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு வந்தது. இப்ப அவிய வந்து பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிட மாட்டாவ. அதான் எடுத்து உள்ள ஒளிச்சு வச்சுட்டு வந்தேன்.